ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் டென்ட் பெட்டி சேனல். நீங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட அப்டேட்ல இருக்கும், நீங்களும் பாத்துக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் இருக்காருல்ல, அவரு வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல, அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய கட்சியில சேர போறாங்களா அப்படின்றதுதான் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு இருக்க விஷயமாவே இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். 72வது தேசிய விருது அறிவிச்சதுல இருந்தே சோசியல் மீடியால முழுக்க முழுக்க தனுஷ் பேர் தான் அதிகமா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே அவருக்கு 2 விருது கொடுக்கறாங்களே அப்படின்னு சில பேரு கேள்வி எழுப்பிட்டு இருக்க நிலையில அவரை பத்தி தான் இன்னொரு விஷயமும் விவாதம் செய்யப்பட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, தனுஷ் தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு கொஸ்டினா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவேளை அரசியல் கூட்ட மேடையில இவரை பேசுறதுக்காக அவங்க சேர்க்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. ஒரே ஒரு ட்வீட் தான் இவரை இந்த மாதிரி நினைக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது, தேசிய விருது வாங்கின கலைஞர்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு தனுஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்க்யூ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு மரியாதையோட நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்ட ரசிகர்கள் விஜய் கூப்பிட்டாரு, தனுஷ் வந்துட்டு தாவேகாவுக்கு போக போறாரு அப்படின்னு பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா பக்கத்துல முதல்வர் விஜய் தன்னோட கட்சிக்கு அழைத்ததுனாலதான் தனுஷ் நன்றி சொன்னாரு அப்படின்னு பல பேரும் பதிவுகளையும் போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்கறப்ப ஒரு சிலருக்கு உண்மையிலேயே சந்தேகமும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய்க்கு மட்டுமல்ல, தேசிய விருது கிடைச்சதுக்காக வாழ்த்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் அப்படின்னு அரசியல் தலைவர்களுக்கும் தனுஷ் தனித்தனியா நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது, அவங்கள வாழ்த்தின எல்லாருக்குமே மரியாதை நிமித்தமா பதிலும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த விட்டுட்டு விஜய்க்கு சொன்ன தேங்க்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு விஜயோட இவர் இணைய போறாரு, அதனாலதான் அவருக்கு நன்றி சொன்னாரு அப்படின்னு சில பேர் வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தனுஷ் ரசிகர்கள் மறுப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட ரசிகர்கள் இதை இன்னொரு கோணத்திலையும் பேசிட்டு இருக்காங்களாம். அதாவது, தனுஷ் மாதிரி இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருக்கிற நடிகர் தாவேகாவுக்கு போனா அது கட்சிக்கு பெரிய பலமா இருக்கும், அவர் வந்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சில பேர் இப்பவே துண்டு போடுறது மாதிரி ஒரு கமெண்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனுஷ்க்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு, அவர் அரசியலுக்கு வந்தாலும் தனியாவே நிப்பாரு, இப்ப கட்சியில சேர்றதா பேசுறது ஓவர் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பேச்சுக்கு இதுவரையில எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதியான தகவல்களுமே இல்ல அப்படின்றதுதான் உண்மையான செய்தியா இருந்துட்டு இருக்கு. விஜய் தரப்புல இருந்து தாவேகாவுல சேருங்க அப்படின்னு யாருமே அழைக்கவும் இல்ல. தனுஷ் தரப்புல இருந்து சேர போறேன் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகல. ஆனா தனுஷ் விஜயோட வாழ்த்துக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் இப்ப சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயம் பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சமீபத்துல தனுஷ் ரசிகர் மன்ற கொடி சோசியல் மீடியாவில வைரல் ஆச்சு. அப்ப கூட தனுஷ் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுக்கு டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா பல வருஷமா இருக்கிற ரசிகர் மன்ற கொடிதான் சில மாற்றங்கள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தனுஷ்க்கு இது முக்கியமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராயன் படத்துக்காக சிறந்த டைரக்டருக்கான தேசிய விருதையும் கேப்டன் மில்லர் படத்துக்கான சிறந்த ஆக்டருக்கான தேசிய விருதுக்குமே செலக்ட் ஆகியிருக்கிறாரு. இயக்குனரா தேசிய விருது வாங்குறது தனுஷ்க்கு முதல் அனுபவம் அப்படின்றதுனால அவர் மகிழ்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கும் சர்ச்சைகள் அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே போன வருஷம் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருந்தாலும் ராயன் படத்துக்கு விருது கொடுக்கறீங்களே அப்படின்னு சில பேர் கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் விஜய் கட்சியில தனுஷ் சேர போறாரா அப்படின்ற கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தனுஷ் தான் இனிமே விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் செய்தி வெளியாகிட்டு இருக்கு. எப்படியோ ஒண்ணு,
இவங்க ஏதாவது ஒண்ண கிளப்பி விட்டு போயிடுறாங்க அப்படின்றதுதான் இப்போ உண்மையான செய்தியா இருந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். சரி, டிவிகேல தனுஷ் இணைவாரா அப்படின்றத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.